தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நெடிந்த உயரம் இல்லை எனினும் மாநிறம் கொண்ட தோற்ற பொலிவில் நீள்வட்ட வடிவ முக அமைப்பில் கூர்மை மிக்க கண்களையும் நாசிகளையும் கொண்ட தோற்ற காரணிகளை மட்டுமின்றி கர்நாடக சங்கீதம் பின்னி பிணைந்து வந்த அக்கால திரைப்பாடல்கள் மத்தியில் மேற்கத்திய இசையும் ஊடுருவிய சூழலில் ஜனரஞ்சகமிக்க துள்ளிசை பாடல்களை தனது அற்புதமிக்க வசீகர குரலால் பாடி இசை ரசிகர்களை கிறங்க வைத்ததோடு மட்டுமில்லாமல் ஆட்டம் போட வைத்தவர்தான் தென்னிந்திய திரை உலகின் ஈர்ப்பிசை கான குயில் ராணியாக வாழ்ந்து தற்போது மறைந்து போன அம்மா கே ஜமுனா ராணி ஆவார். தெலுகு தாய்மொழியாயினும் தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுகு என தென்னிந்திய மொழிகளில் மட்டுமின்றி சிங்கள மொழிகளிலும் அம்மொழிகளின் அச்சரம் பிசகாது தெள்ளத் தெளிவாக பின்னணி பாடி முத்திரை பதித்த சிறப்புக்குரியவர். மெலோடி குயின் பி. சுசீலா மற்றும் துள்ளிசை பாடல் நாயகி எல்ஆர் ஈஸ்வரி ஆகியோரின் கலை உலக முன்னோடி. பழம்பெரும் சங்கீத நாயகியர் ஜிக்கி மற்றும் பி. லீலாவின் ஆருயிர் தோழி. இப்பேற்பட்ட சிறப்புகளுக்கும் பெருமைகளுக்கும் உரியவரான கே. ஜமுனா ராணி அவர்கள் எங்கு பிறந்தார், அவருடைய குடும்ப பின்னணி யாது, பரதநாட்டிய கலைஞரானவர் எப்படி பின்னணி பாடகியாக கால் பதித்தார், பாடிய மனம் கவர் பாடல்கள் என்னென்ன, பெற்ற விருதுகள் யாவை, எதனால் மனம் புரிந்து கொள்ளவில்லை, எச்சூழலால் கலைத்துறையை விட்டு விலகினார், தற்போது எதனால் எப்படி மறைந்தார் உள்ளிட்ட அவர்தம் சங்கீத நினைவலைகள் போற்றும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம். 1938 மே மாதம் 17 தமிழகத்தின் அண்டை மாநிலமாம் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட தெலுகு மொழி பேசும் கே. வரதராஜலு மற்றும் திரௌபதி தம்பதியருக்கு பிறந்த இளைய செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகளின் கானக்குயில் ராணி கே. ஜமுனா ராணி ஆவார். இவருடன் அண்ணன் உள்ளிட்ட உடன்பிறப்புகள் உடன் பிறந்தவர்கள் ஆவர். ஜமுனா ராணியின் தாயாரான திரௌபதி அம்மாள் பெண்களை மட்டும் கொண்ட இசைக்குழுவில் வீணை வாசிக்கும் சிறப்பு கலைஞரும் ஆவார். இதன் பேரில் சங்கீதம் ஆனது தானாகவே குடும்பத்தில் ஊடுருவியது எனினும் தனது பாசமகள் ஜமுனா ராணி பரதம் கற்று பிரகாசிக்க வேண்டும் என அவருடைய 3 வயதிலேயே அதற்கான நாட்டிய குருமார்களிடம் முறைப்படி பரதம் கற்க இணைத்தும் விட்டார். இவ்வாறு நாட்டிய கலையை கற்க ஆரம்பித்தவருக்கு இயற்கையிலேயே பாடல் பாடும் திறனும் பிறந்தது கூடுதல் சிறப்பம்சமாகும். தமிழகத்தின் முதல் சினிமா சூப்பர் ஸ்டார் M.K. தியாகராஜ பாகவதரின் பாடல்களால் கவரப்பட்ட சிறுமி ஜமுனா ராணி அப்பாடலுக்கு ஏற்ப நடனமாடி வந்தவர் அப்பாடல்களையும் அற்புதமாக பாடவும் செய்தார். இதன் பேரில் பாடி வந்தவரின் இசைத்திறனை கண்டு வியந்த தாத்தாவானவர் இது பற்றி சிறுமி ஜமுனா ராணியின் தாயார் திரௌபதியிடம் வியந்து கூற, முதலில் இதனை நம்ப மறுத்த திரௌபதி அவர்கள் தாய் மாமாவின் ஆசிரியருடன் தென்னக ரயில்வே நடத்திய குழந்தைகளுக்கான பாடல் பாடும் நிகழ்ச்சியில் கேள்வி ஞானம் மூலம் பெற்ற சங்கீத இசை திறனை சுமார் 4 வயதில் வெளிப்படுத்தி முதல் பரிசை தட்டிச் சென்ற நிலையில்தான் தாயார் மகிழ்ச்சி கடலில் மூழ்கித்தான் போனார். இதனைத் தொடர்ந்து மகளின் இசை ஞானத்தை வளர்க்கும் பொருட்டு சங்கீத குருமார்களிடம் இணைத்துவிட வாய்ப்பாட்டு, கீர்த்தனைகள் என பாடல் பாடும் திறனில் தன்னை செம்மைப்படுத்திக் கொண்ட சிறுமி ஜமுனா ராணியின் சங்கீத திறன் கண்டு பிரமித்து போன குடும்ப நண்பரும் அஷ்டாவதனி கலை நாயகி பி. பானுமதி அவர்களின் கணவருமான ராமகிருஷ்ணா அவர்கள் ஜமுனா ராணியின் இசைத்திறனை மற்றவர்களும் அறிய விரும்பினார். இவ்வேளையில் இதற்கான காலமும் கணிந்துதான் வந்தது எனலாம். இந்த சூழலில்தான் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜ சுவாமிகளின் வாழ்க்கையை திரைப்படமாக்க பழம்பெரும் குணச்சித்திர நாயகர் சித்தூர் வி. நாகையா அவர்கள் முயன்ற வேளையில் ராதை கதாபாத்திர சிறுமிக்கு பின்னணி பாட ஒரு குழந்தை பின்னணி பாடகி தேவை என்ற நிலையில் தேடி வந்த போதுதான் பி. பானுமதியின் கணவர் ராமகிருஷ்ணா வடிவில் நாகையாவுக்கு அறிமுகமானார் 7 வயதான சிறுமி ஜமுனா ராணி அவர்கள். இதன் அடிப்படையில் சிறுமி ஜமுனா ராணியின் பாடும் திறனை கண்டு வியந்த நாகையா அவர்கள் தன்னுடைய இயக்கம், இசை மற்றும் நடிப்பில் 1946 வெளியான தியாகையா என்ற தெலுங்கு திரைப்படத்தின் வாயிலாக சிறுமி ஜமுனா ராணியை மதுரா நகரிலோ சலனம் என்ற பாடலை முதலில் பின்னணி பாடி அறிமுகமாக வாய்ப்பளித்தார். ராதைக்காக இவர் பாட கிருஷ்ணருக்காக A.P. கோமலா அவர்கள் பின்னணி பாடியிருப்பார்.
மேற்கூறிய திரைப்படத்தில் பின்னணி பாடி புகழடைந்த ஜமுனா ராணி அவர்கள் சங்கீதம், நாட்டியத்துடன் தனது பள்ளி கல்வியையும் வெற்றிகரமாக தொடர்ந்து வந்தார். இவ்வேளையில் ஜமுனா ராணிக்கு நன்கு அறிமுகமானவர்கள்தான் ஜிக்கி மற்றும் பி லீலா ஆகியோரும். இவ்விருவரின் ஆத்மார்த்த நட்பானது அவர்களுடைய இறுதி காலம் வரை அம்மா ஜமுனா ராணி அவர்களுடன் நீடித்தது என்றே கூற வேண்டும். இதையடுத்து கலை நாயகி பி பானுமதி அவர்களுக்கு ஜமுனா அவர்களின் தேனினும் இனிய குரல் பிடித்து போக பின்னர் என்ன தன்னுடைய தயாரிப்பு, இயக்கம், நடிப்பில் தெலுங்கு மற்றும் தமிழில் வெளியான அத்தனை திரைப்படங்களிலும் சி.ஆர். சுப்பாராமன் இசையில் பின்னணி பாட வாய்ப்பளித்தார். இதன் அடிப்படையில் ரத்னமாலா, லைலா மஜ்னு உள்ளிட்ட திரைப்படங்களில் பின்னணி பாடி வந்த சிறுமி ஜமுனா ராணியின் குரல் வளமையை கண்ட தமிழ் திரை உலகமும் அவரை தன் பங்கிற்கு வரவேற்கத்தான் செய்தது எனலாம். இதனைத் தொடர்ந்து 1952 எம்.என். நம்பியார் கதையின் நாயகராக நடித்த மாடர்ன் தியேட்டர்ஸின் கல்யாணி என்ற திரைப்படத்தின் மூலம் பின்னணி பாடகியாக தமிழ் திரை உலகில் அறிமுகமானார் ஜமுனா ராணி அவர்கள். அதுவும் எவ்வாறெனில் அவ்வேளைய டாப் லிஸ்ட் பாடகிகளில் கணீர் என்ற குரல் வளத்துடன் ஜிக்கி, பி லீலா, எம்.எல். வசந்தகுமாரி, டி.வி. ரத்னம் ஆகியோர் ஜி. ராமநாதன் இசையில் பின்னணி பாடி வந்த நிலையில் மென்மையான குரல் வளம் கொண்ட ஜமுனா ராணிக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து புகழ்பெற்ற தயாரிப்பு நிறுவனமான மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்திற்கு பின்னணி பாடகிகள் தேவை என்ற விளம்பரத்தின் காரணமாக தனது தாயாரின் வழிகாட்டுதலுடன் அந்நேர்முக தேர்வுக்கு சென்றவருக்கு அதிர்ச்சி அளித்தார் அத்தேர்வை நடத்தி வந்த ஜி. ராமநாதன் அவர்கள். இதன்பின் பல கர்நாடக இசை பாடல்கள் பாடி தனது தனித்திறனை நிரூபிக்க ஜமுனா ராணி முற்பட்ட போதும் திருப்தியடையாத ஜி. ராமநாதனிடம் அவருடைய இசையில் மந்திரி குமாரி திரைப்படத்தில் ஜிக்கி பாடிய பெண்களினால் உயர்வாகிடுமே என்ற பாடலை பாடி காண்பித்த போதுதான் வெற்றி கிட்டியது. இதன் அடிப்படையில் மேற்கூறிய கல்யாணி திரைப்படத்தில் ஜி. ராமநாதன், எஸ். தட்சிணாமூர்த்தி இசையில் கண்ணதாசன் பாடல் வரிகளில் இடம்பெற்ற சக்சஸ் சக்சஸ் மற்றும் 1, 2, 3 உள்ளிட்ட 2 பாடல்களை பாடி தமிழ் திரை உலகில் சென்டிமெண்டாக சக்சஸ் ஆனார் ஜமுனா ராணி அவர்கள். இதையடுத்து மாடர்ன் தியேட்டர்ஸின் ஒப்பந்த பாடகியாக மாறிப்போன ஜமுனா ராணி அவர்கள் ஹீரோக்களின் பாடகராக திருச்சி லோகநாதன் உச்சம் தொட்டிருந்த வேளையில் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் முதலில் ஹீரோவுக்காக பாடிய குலுங்கிடும் பூவில் எல்லாம் தேனருவி என்ற பாடல் இடம்பெற்ற வளையாபதி என்ற திரைப்படத்திற்காக கதையின் நாயகி சௌகார் ஜானகிக்கு பின்னணி பாடினார். இதனையடுத்து தமிழ் திரை உலகையே காதல் கண்ணீர் கதையில் அழ வைத்த தேவதாஸ் என்ற திரைப்படத்திற்காக சிறுவன் தேவதாஸ், சிறுமி பார்வதிக்காக சி.ஆர். சுப்பாராவின் இசையில் வெளியான ஓ தேவதாஸ் என்ற ஹிட் பாடலை உடுத்தா சரோஜினியுடன் பாடி சிறப்பித்தார். நாகேஸ்வர ராவ், சாவித்ரி நடிப்பில் வேதாந்தம் ராகவையா இயக்கத்தில் வெளியான இத்திரைப்படம் தெலுங்கு மற்றும் தமிழில் மாபெரும் வெற்றிகளை கண்டது. இவ்வாறு தெலுங்கு, தமிழ் என பின்னணி பாடகியாக படிப்படியாக வளர்ந்து வந்தவரை இலங்கை திரை உலகமும் வரவேற்கத்தான் ஆரம்பித்தது. இதன் அடிப்படையில் 1953 வெளியான சுஜாதா என்ற சிங்கள மொழி திரைப்படத்திற்காக எஸ். தட்சிணாமூர்த்தி இசையில் அந்நாட்டின் புகழ்பெற்ற பின்னணி பாடகர் மொஹேதீன் பைக் என்பவருடன் இணைந்து பின்னணி பாடி உலக பிரசித்தியான ஜமுனா ராணிக்கு மெல்லிசை மாமன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் வாயிலாக தடைகள் விழத்தான் ஆரம்பித்தது எனலாம். இதன் பேரில் 1955 டி.ஆர். ராமண்ணா இயக்கத்தில் மக்கள் திலகம் எம்.ஜி.ஆர். நடிப்பில் வெளியான குலே பகாவலி என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற விக்கல் சப்தத்துடன் சற்று மாறுபட்ட பாடலில் பாட பின்னணி பாடகிகளை எம்.எஸ்.வி. தேர்வு செய்து வந்த நிலையில் ஜமுனா ராணியின் பாடும் திறனை நன்கறிந்தவரான கவியரசர் கண்ணதாசன் அவர்களோ இப்பாடலுக்காக ஜமுனா ராணியை எம்.எஸ்.வி.யிடம் பரிந்துரைக்க இப்பாடலுக்கு அவர் சரிபட்டு வரமாட்டார் என எம்.எஸ்.வி. தடையை போட பின்னர் சவால் அடிப்படையில் தேர்வு பெற்று அப்பாடலை பாடி மாபெரும் புகழடைந்து கண்ணதாசனின் நம்பிக்கையை காப்பாற்றினார் அம்மா ஜமுனா ராணி அவர்கள். அப்பாடல்தான் அப்போது கோரஸ் பாடி வந்த எல்.ஆர். ஈஸ்வரியின் விக்கல் குரலுடன் ராஜசுலோச்சனாவுக்காக ஜமுனா ராணி பாடிய ஆசையும் என் நேசமும் இரத்த பாசத்தினால் ஏங்குவதை பாராயடா என்ற மெகாஹிட் பாடலாகும். இந்த ஒற்றை பாடல் மூலம் மாபெரும் புகழடைந்தார் ஜமுனா ராணி என்றால், மறுபுறம் மது பிரியர்களின் உற்சாக பாடலாகவும் இப்பாடல் அமைந்துதான் போனது. இதனைத் தொடர்ந்து நட்சத்திர பாடகியாக மாறிப்போன ஜமுனா ராணி அவர்கள் மங்கையர் திலகம், நல்ல தங்கை, நீதிபதி, அமரகீதம், அலிபாபாவும் 40 திருடர்களும், ஆரவல்லி, கற்பு கரசி உள்ளிட்ட திரைப்படங்களில் பாடி வந்தவர் எல்.ஆர். ஈஸ்வரிக்கு முன்னரே
துள்ளிசை மற்றும் பாப் இசை எனும் வெஸ்டர்ன் இசை பாடகியாகவும் மாறித்தான் போனார். மகாதேவி என்ற திரைப்படத்தில் வெளியான சோக பாடலை பாட பின்னணி பாடகியர்களை தேர்வு செய்த MSVக்கு ஜமுனாவையை கண்ணதாசன் பரிந்துரைக்க எப்போதும் போல வேண்டாம் என MSVயும் தடை போட பின்னர் வென்றது என்னவோ ஜமுனா ராணிதான். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் மருதகாசி பாடல் வரிகளில் இடம்பெற்ற காமுகர் நெஞ்சில் நீதி இல்லை என்ற பாடலை பாடி திரைப்படம் பார்த்த ரசிகர்களையும் சோகமயமாக்கி அழவைத்து தன்னால் இதுபோன்ற பாடல்களையும் பாட முடியும் என நிரூபித்தார் பலகுரல் நவரச நாயகி ஜமுனா ராணி அவர்கள். ஏற்கனவே கூறியது போல மேற்கத்திய இசையுடைய பாடல்களிலும் தன்னிகரில்லா பாடகியாக உருவெடுத்த ஜமுனா ராணி அவர்கள் அன்பு எங்கே என்ற திரைப்படத்தில் ஜனரஞ்சக இசையமைப்பாளர் வேதா இசையில் வெளியான மேலே பறக்கும் ராக்கெட்டு என்ற பாடலை சூரிய கலாவுக்காக பாடி பட்டையை கிளப்பியிருப்பார். இப்பாடல் அவ்வேளைகளில் வெகு பிரபலமாகும். இதன் பின்னர் KV மகாதேவன் இசையில் தினம் ஒரு பாடல் என்ற அடிப்படையில் பின்னணி பாடி வந்த ஜமுனா ராணியானவர் கவியரசர் கண்ணதாசன் தயாரிப்பில் வெளியான அத்துணை திரைப்படங்களிலும் ஆஸ்தான பின்னணி பாடகியாக வலம் வந்தார் என்பதை மறுப்பதற்கு இல்லை. அவ்வகையில் 1958 வெளியான மாலையிட்ட மங்கை என்ற திரைப்படத்தில் கதையின் நாயகர் TR மகாலிங்கம் வெண்கல குரலில் பாடி அசத்திய செந்தமிழ் தேன்மொழியாள் என்ற உற்சாக பாடலை சோகமயமாக தன் பங்கிற்கு பாடி இப்பாடலை இப்படியும் பாட முடியுமா என வியக்க வைத்தார் அம்மா ஜமுனா ராணி அவர்கள். இக்காலகட்டத்தில் 22 இசையமைப்பாளர்கள் இசையில் ஜிக்கி, P. லீலா, P. சுசீலா, MS ராஜேஸ்வரி, பால சரஸ்வதி ஆகிய தோழியர்களுடன் ஜமுனா ராணியும் இணைந்து 6 பேர் கொண்ட அற்புத குரலிசை நாயகியர்களாக கோலோச்சி மிகவும் பிஸியாக பாடி வந்தனர் என்பதை மறுக்க இயலாதுதான். இதனை மெய்ப்பிக்கும் வகையில் நடிகர் திலகத்தின் உத்தம புத்திரன் என்ற மெகாஹிட் திரைப்படத்தில் G. ராமநாதன் இசையில் கூமா பாலசுப்பிரமணியம் பாடல் வரிகளில் வெளியான யாரடி நீ மோகினி என்ற பாடலை TMS உடன் இணைந்து ரீட்டா, ஜெமினி சந்திரா மற்றும் ஹிந்தி திரை உலகின் மாபெரும் துள்ளிசை ஆடலரசி ஹெலன் ஆகியோருக்காக ஜிக்கி, AP கோமளா உள்ளிட்டோருடன் இணைந்து பாடி காலத்தால் அழியாத பிரம்மாண்ட ஹிட்டாக்கினார் அம்மா ஜமுனா ராணி அவர்கள். இதன் பின்னர் எண்ணற்ற தமிழ் திரைப்படங்களில் தொடர்ந்து பாடி வந்த ஜமுனா அவர்கள் நாடோடி மன்னன் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற தடுக்காதே என்னை தடுக்காதே என்ற பாடலிலும் மரகதம் என்ற திரைப்படத்தில் வெளியான குங்கும பூவே, கொஞ்சம் புறாவே உள்ளிட்ட பாடல்களில் தன்னுடன் இணைந்து பின்னணி பாடிய அண்ணன் JP சந்திரபாபுவின் நாட்டிய சேட்டைகளை ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் பொறுத்துக்கொண்டு பாடல் வரிகளில் வரும் போக்கிரி 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 ராஜா என்ற வரியை சந்திரபாபுவின் மீது தொடுத்து பாடலின் சிறப்பு குறையாமல் பாசத்திற்குரிய தங்கையாக அடக்கி வைத்தது சுவாரஸ்ய நிகழ்வாகும். இதனையடுத்து மன்னாதி மன்னனில் இடம்பெற்ற காவிரி தாயே மற்றும் நீயோ நானோ யார் நிலவே, படிக்காத மேதையில் வெளியான பக்கத்திலே கன்னி பெண் இருக்கு, கப்பலோட்டிய தமிழனில் வெளியான ஓடி விளையாடு பாப்பா என தொடர் பாடல்களை பாடி வந்தவரை புகழின் உச்சாணி கொம்பில் அமர வைத்த திரைப்படம்தான் குமுதம் ஆகும். KV மகாதேவன், மருதகாசி பாடலிசை கூட்டணியில் கள்ளப்பாட் நடராஜன், MR ராதா, BS சரோஜாவுக்காக TMS உடன் இணைந்து ஜமுனா ராணி பாடிய மாமா மாமா மாமா, சிட்டு போல பெண்ணிருக்கு என்ற தொடங்கும் பாடலானது ஆடாதவர்களையும் ஆட வைத்த பாடல் என்பதை மறுக்க முடியுமா? இவ்வாறு பாடல்களின் தனித்துவ குரலாகி போன ஜமுனா ராணியானவர் நடிகர் திலகத்தின் தெய்வ பிறவி என்ற திரைப்படத்தில் R. சுதர்சனம் இசையில் வெளியான தாரா தாரா வந்தாரா என்ற பாடலையும், காளை வயசு கட்டான சைசு என்ற பாடலையும் MN ராஜம் அவர்களுக்காக பின்னணி பாடி மனம் கவர்ந்தார். வடிவுக்கு வளைகாப்பு, நீலாவுக்கு நிறைஞ்ச மனசு உள்ளிட்ட திரைப்படங்களில் பின்னணி பாடி MN ராஜத்தின் இசைக்குரலாக மாறிப்போன ஜமுனா ராணி அவர்களை தேடி வந்த பாடல்தான் பாசமலர் என்ற திரைப்படத்தில் MS விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கலை நாயகி MN ராஜத்திற்காக பாடிய பாட்டொன்று கேட்டேன் பரவசமானேன் என்ற பாடலாகும். அப்பாடலுக்காக பாடல் வரிகளை போன்றே பின்னணி பாடி ரசிகர்களையும் பரவசப்படுத்தி இருப்பார் ஜமுனா ராணி அவர்கள். இதனையடுத்து மீண்டும் அதே இசை கூட்டணியில் கண்ணதாசன் பாடல் வரிகளை முன்னர் எழுத விஸ்வநாதன் ராமமூர்த்தி பாடல் வரிகளுக்கு ஏற்ப பின்னர் இசையமைத்த பலே பாண்டியா என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆதி மனிதன் காதலுக்கு பின் மற்றும் அத்திக்காய் காய்காய் உள்ளிட்ட பாடல்களை PB ஸ்ரீனிவாசுடன் இணைந்து பாடி இசை விருந்து படைத்திருப்பார் அம்மா ஜமுனா ராணி அவர்கள். இதேபோல் கவிதா என்ற திரைப்படத்தில்
காமெடி குணச்சித்திர நாயகர் JS பாலையாவானவர் ஜெயலலிதாவின் சித்தியான வித்யாவதியுடன் இணைந்து நடனமாடிய மணக்கும் ரோஜா மைலேடி என்ற பாடலை AL ராகவனுடன் பாடி ஹிட்டாக்கினவர். MGRின் கொடுத்து வைத்தவள் என்ற திரைப்படத்தில் சீர்காழி கோவிந்தராஜனுடன் இணைந்து பாடிய பாலாற்றில் செயலாடுது என்ற பாடலை யார்தான் மறக்க முடியும்? நவராத்திரி என்ற திரைப்படத்தில் மனநல மருத்துவமனையில் பாடப்படும் பாடலான வந்த நாள் முதல் என்ற ரீமிக்ஸ் பாடலை LR ஈஸ்வரி, LR அஞ்சலி, சூலமங்கலம் ராஜலட்சுமி கூட்டணியினருடன் இணைந்து பாடியவர். செல்வம் திரைப்படத்தில் தாராபுரம் சுந்தர்ராஜனுடன் இணைந்து எனக்காகவா நான் உனக்காகவா என காதல் ரசம் சொட்ட சொட்ட பாடிய ஜமுனா ராணி அவர்கள் எதிர்நீச்சல் என்ற திரைப்படத்தில் SC கிருஷ்ணனுடன் இணைந்து சேதி கேட்டோ என்ற மலையாள பாடலை P சுசீலா, Y ஸ்வர்ணா ஆகியோருடன் இணைந்து பாடியும் அசத்தி இருப்பார். இவ்வாறு ஜனரஞ்சகமிக்க பாடல்களை பாடி வந்தவரை மீண்டும் ரசிகர்கள் உற்றுநோக்க வைத்த பாடல்தான் இரு கோடுகள் என்ற திரைப்படத்தில் V குமார், வாலி பாடலிசை கூட்டணியில் உருவான புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் என்ற பாடலாகும். இப்பாடலை P சுசீலா அவர்களோடு இணைந்து பாடி முத்திரை பதித்து பெரும் புகழ் பெற்றவர். இதன் பின்னர் ஏனோ தெரியவில்லை, ஒரு சில பாடல்களுடன் தமிழ் திரை உலகை விட்டு விலகியவர். சுமார் 10 வருடங்கள் கழித்து இளையராஜா இசையில் வெளியான நாயகன் என்ற திரைப்படத்தின் மூலம் தனது தோழி MS ராஜேஸ்வரியுடன் இணைந்து நான் சிரித்தால் தீபாவளி என்ற பாடலை பாடி மீண்டும் தமிழ் திரை உலகில் கால் பதித்தார். ஆனால் தொழில் போட்டி, புதுமுக பாடகர்களின் வரவு காரணமாக வாய்ப்பினை இழந்த அம்மா ஜமுனா ராணி அவர்கள் 1992 வெளியான அண்ணன் என்னடா தம்பி என்னடா என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற இரவு நாடகம் என்ற பாடலுக்கு தனது ஆருயிர் தோழி ஜிக்கியுடன் பாடி தமிழ் இசை உலகை விட்டு முற்றிலும் விலகினார் என அறியப்படுகிறார். 2012 வெளியான மிதுனம் என்ற தெலுங்கு திரைப்படத்தில் பாடியதே ஜமுனா ராணி அவர்கள் பாடிய திரை உலக இறுதி பாடலாகும். 1998 தமிழக அரசு வழங்கிய கலைமாமணி விருதால் கௌரவிக்கப்பட்டவர். 2002 அறிஞர் அண்ணாதுரை விருது, 2020 புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதா சிறப்பு கலைமாமணி விருதையும் வென்றவராவார். இசை மகாராணிகள் P சுசீலா, S ஜானகியுடன் நன்கு தோழமை பாராட்டி வந்தவர். இதனையும் தாண்டி தனது ஆருயிர் தோழிகளான ஜிக்கியுடனும் P லீலாவுடனும் பேரன்பு காட்டி வந்தார். இந்நிலையில் இரு தோழிகளும் காலமாகிவிட மனதால் பாதிக்கப்பட்டவர் தனது உயிரினும் மேலான தனது உடன் பிறந்த அண்ணன் மறைந்த போது உலகமே இருண்டது போன்று பெரும் மன உளைச்சல்களுக்கும் ஆளானார். இதிலிருந்து மீளவே ஜமுனா ராணி அவர்களுக்கு ஆண்டுகள் பலவாகின. அம்மா P சுசீலா அவர்களுடன் நட்பு பாராட்டி வந்த ஜமுனா ராணி அவர்கள் சுசீலாம்மா தலைமையில் தொண்டுகள் பல செய்து வந்த அறக்கட்டளையின் உறுப்பினராகவும் பதவி வகித்தவரும் ஆவார். இது மட்டுமின்றி 2005, 2006 சுசீலாம்மாவுடன் இணைந்து வெளிநாடுகளுக்கு சென்று இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றவர். தனது ஆருயிர் தோழி ஜிக்கி மரணமடையும் காலத்தில் கேட்டுக்கொண்டவாறு அவருடைய எவர் கிரீன் பாடலான துள்ளாத மனமும் துள்ளும் என்ற பாடலை தனக்கு வாய்ப்பு அமையும் போதெல்லாம் மேடையில் பாடி தோழி ஜிக்கியின் நினைவலைகளை போற்றி வந்தார். தனக்கென்று தனிப்பட்ட திருமண பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளாத அம்மா ஜமுனா ராணி அவர்கள் இசையையே தனது துணையாக ஏற்றுக்கொண்டு முதுமை வயதில் தனது சகோதரரின் பிள்ளைகள் அரவணைப்பில் கர்நாடகாவின் பெங்களூரில் மகிழ்ச்சிகரமாக தனது வாழ்வை கழித்து வந்த நிலையில் வயது முதுமை சார்ந்த பிணிகளால் பாதிக்கப்பட்டவர் 2026 ஜூலை மாதம் 30 யாரும் எதிர்பாராத வண்ணம் தனது 88 வயதில் இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடைபெற்றார். அன்னாரின் இறுதிச் சடங்கு பெங்களூருவில் உள்ள கல்லஹல்லியில் நடைபெற்று முடிந்தது. இவ்வாறு தனது தேர்ந்த தேனினும் இணைய குரல் வளத்தால் எண்ணற்ற துள்ளிசை பாடல்களை பாடி ரசிகர்களை ஆட்டம் போட வைத்த அம்மா K ஜமுனா ராணியின் நினைவலைகளானது இசை பயணம் இப்புவி உலகில் உள்ளவரை என்றும் மறையாது ஒலித்துக் கொண்டே இருக்கும் எனில் அது மிகையாகாது. இவரை போன்ற மறக்க முடியாத எவர் கிரீன் பின்னணி பாடகியர்களான 6 தலைமுறைகள் கண்ட தன்னிகரில்லா பின்னணி குரலிசை மகாராணியும் எவர் கிரீன் நைட்டிங்கல் ஆஃப் இந்தியன் சினிமா என போற்றப்பட்டவரும் சிறந்த பின்னணி பாடகிக்காக கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தவரும் பின்னணி பாடகிக்கான முதல் தேசிய விருது வென்ற பெருமைக்குரியவரும் பன்மொழிகளில் 50,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி மனம் நிறைந்தவரும்
தன்னை போன்று ஒரு சிறந்த பின்னணி பாடகியை மருமகளாக பெற்றவருமான அம்மா பி. சுசீலா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், தென்னிந்திய குயிலிசை ராணி என போற்றப்பட்டவரும், ரசிகர்களால் ஜானகி அம்மா என கொண்டாடப்பட்டவரும், இந்தியாவின் பன்மொழிகள் மட்டுமின்றி பல நாடுகளின் மொழிகள் என 48,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி மனம் கவர்ந்தவரும், பாடல்களுக்கு உணர்ச்சி பூர்வமாக உயிர் தந்து சிறப்பித்தவரும், திரை உலகில் 6 தலைமுறைகள் கடந்தவரும், எண்ணிலடங்கா விருதுகளால் கௌரவிக்கப்பட்டவரும், காலம் கடந்த விருது என பத்மபூஷன் விருதை நிராகரித்தவரும், கணவர் பேத்தி தொடர் மரணங்களை தொடர்ந்து தனது பாச மகனும் மறைந்து விடவே கடுமையான மனவலிகளால் பயணித்து வந்த வேளையில் வயது முதுமை, திடீரென ஏற்பட்ட கடும் மாரடைப்பு காரணமாக மறைந்து போன அம்மா எஸ். ஜானகி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், தமிழகத்தின் புதல்வியும் 5 தலைமுறைகள் கடந்தவரும், தனது வெண்கல குரலால் 20,000த்திற்கும் மேற்பட்ட பன்மொழி பாடல்களை பாடியவரும், சிறு வயதிலேயே சங்கீத் பீட் சம்மன் என்ற உயரிய விருதை வென்றவரும், ஹிந்தி திரை உலகில் முன்னணி பாடகியர்களுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக விளங்கியவரும், பாடலை தவிர்த்து பாடலாசிரியராக, இசை அமைப்பாளராக மற்றும் ஓவியராக என பன்முக திறன்களை தன்னுள் கொண்டவருமான மறைந்த அம்மா கலைவாணி எனும் வாணி ஜெயராம் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது, தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத எவர் கிரீன் பாடகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களைப் போன்ற ஆகச் சிறந்த பின்னணி பாடகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன், பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.